வணக்கம், ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி CLAT 2021 பேப்பரோட எபிசோட் 1 பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம இப்போ பேசேஜ்க்கு போகலாம். The COVID-19 pandemic and the unmatched mental health challenges have made it more crucial than ever. அதாவது COVID-19 பேண்டமிக்கும் கொரோனானால வந்த இதுவும் பிரச்சனையும் and the unmatched mental health challenges, அதாவது ஈடு இணையே இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்த மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ், அதாவது மனநல பிரச்சனைகள் என்ன பண்ணியிருக்கான். இட் ஹாஸ் மேட் இட் மோர் க்ரூஷியல் தென் எவர். முன்னாடியை விட ரொம்ப முக்கியமாக மாற்றிருக்கான். எதை? தட் வி கண்டினியூ டு மேக் ஸ்ட்ரைட்ஸ்னால் நடவடிக்கை, இம்ப்ரூவ்மெண்ட். ஸ்ட்ரைட்ஸ் டுவர்ட்ஸ் சம்திங்னா ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பண்ணுற இம்ப்ரூவ்மெண்ட். டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ஸ்டிக்மா. எது நோக்கி? மனநல ஸ்டிக்மானா ஒரு விஷயத்தை வந்து பின்னோக்குத்தனமான ஒரு பார்வையில் வச்சு அதை பற்றி பேசாமையோ அதை பற்றி ஓப்பனாக இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் ஸ்டிக்மா. அண்ட் ஹவு வி மைட் டேக்கிள் இட் அரவுண்ட் த வேர்ல்டு. அதை எப்படி எதிர்கொள்கிறது, அதையும் வந்து நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கணும் முன்னாடியை விட இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. COVID-19 பேண்டமிக்னால வந்த ஒரு அதிக அளவில் மனநல பிரச்சனைகள்னால கிரஹாம் தார்னிக்ராஃப்ட் அப்படிங்கிறது ஒரு பேர், a practicing psychiatrist who is extensively and deeply involved in mental health stigma research at the Institute of Psychiatry, Psychology and Neurosciences at the King's College London, has divided stigma into 3 components, அதாவது knowledge, attitude and behavior. ஸோ ஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுற்றி இருக்க ஒரு மூட நம்பிக்கை, அதை என்ன பண்ணணும், 3 விஷயமாக பிரிக்கிறாராம். நாலேஜ், ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர். நாலேஜ்னால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது, ஆட்டிடியூட்னா பழகிற விதம், பிஹேவியர்னால் நம்ம நடந்து கொள்கிற விதம். ஓகேவா? ஸோ கிரஹாம் தார்னிக்ராஃப்ட் அப்படிங்கிறவர் இதை 3 விஷயமாக பிரிக்கிறாங்க. ஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருக்கு கிங்ஸ் காலேஜ் லண்டனில் படித்தாராம். த லாஸ்ட் பிஹேவியர், கடைசியாக அவங்க சொல்ல வர பிஹேவியர் எமர்ஜஸ் ஃப்ரம் சோஷியல் ஐசோலேஷன் such as what we are experiencing during the pandemic, as well as exclusion from mainstream activities and citizenship. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த ஸ்டிக்மா 3 விஷயத்தினால ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எதனால் மென்டல் ஹெல்த்தை சுற்றி இந்த ஸ்டிக்மா அரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து இவர் சொல்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? பிஹேவியர் அப்படின்னு அவங்க கடைசியாக சொல்கிற காம்பனண்ட் வந்து சோஷியல் ஐசோலேஷன்னால் வருது. அதாவது ஒரு பர்சன் வந்து தனிப்பட்ட விதமாக அவங்களே தனியாக இருந்து மற்றவங்க யார்ட்டையும் பேசாததுனாலையும், நார்மலாக நம்ம சொசைட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம், ஒரு க்ராசரிஸ் வாங்க போகிறோம், வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு 4 பேர்த்து பேசுவோம், அந்த மாதிரி நார்மல் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்காததுனாலையும் இது வருது அப்படின்னு அவர் சொல்கிறாராம். இன் ஹையர் இன்கம் கண்ட்ரீஸ், இன்கம் அதிகமாக இருக்க நாடுகளில் ஸ்டிக்மா ரேட்ஸ் மே பி கிரேட்டர் தென் அதர் கண்ட்ரீஸ், பர்ஹாப்ஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர் டு எக்ஸல். ஸோ இன்கம் அதிகமாக இருக்க நாடுகளில் இந்த ஸ்டிக்மா அதிகமாகவே இருக்குது, கொஞ்சம் இன்கம் கம்மியாக இருக்க நாடுகளில் அது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. மேபி இது வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது எக்ஸலில், நம்மக்கிட்ட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தோம்னா நம்ம இதெல்லாம் தாண்டி நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற நாடுகளில் இது கம்மியாக இருக்கலாம், அதனால தான் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஆத்தர் வந்து எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி சொல்கிறாரு. இன் லோ இன்கம் கண்ட்ரீஸ் ஒன் கேன் பி அன்வெல் அண்ட் ஸ்டில் பிளே அன் ஆக்டிவ் சோஷியல் அண்ட் ப்ரொடக்டிவ் ரோல் சம்வேர், as there are many such roles to play within the family and in society. லோ இன்கம் கண்ட்ரிலாம் உடம்பு சரியில்லாமல், மனநலம் சரியில்லாமல் நிறைய வேலைகள் செய்யலாம், நிறைய விஷயங்களில் பங்கேற்கலாம். ஏன்னா அந்த மாதிரி மனநல குறைவு இருந்துமே செய்கிற மாதிரி செயல்படுற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும் லோவர் இன்கம் கண்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. Enhancing contact with people who have experienced mental health problems is the best way to reduce stigma. ஸோ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், மனநல குறைவு இருக்கவங்களோட ஒரு கனெக்ஷன், கான்டாக்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து அந்த ஸ்டிக்மாவை வந்து ரிமூவ் பண்ணும், அதை சுற்றி இருக்க மூட நம்பிக்கைகளையும் பின்போக்கான நம்பிக்கைகளையும் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பேசணும், நம்ம எல்லாம் வந்து மனநல குறைவாக இருக்கவங்க கிட்ட அப்படிலாம் பேசி நம்ம அதை நார்மலைஸ் பண்ணணும், சாதாரணமாக மாற்றுறோம். என்ஹான்சிங் கான்டாக்ட், நம்ம வந்து பேசுகிறதையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. To date, most people with mental health illness remain silent about their condition, avoiding discussing their problems for fear of losing face, damaging their reputation, or jeopardizing their family status. So, மனநல குறைவு இருக்கவங்களுமே அதை பற்றி யாருக்கிட்டையும் போய் பேச மாட்டேங்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு ஆத்தரே ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க.
என்னென்ன சொல்கிறாங்க பார்ப்போம். லூசிங் ஃபேஸ், நம்ம இப்படி இது பண்ணால் மற்றவங்களாம் என்ன நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, டேமேஜிங் தேர் ரெப்யூட்டேஷன், நம்ம பற்றி இருக்க மரியாதையே போயிடும் அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் ஜியோபடைசிங் த ஃபேமிலி ஸ்டேட்டஸ், நம்ம ஃபேமிலி பற்றி என்ன பேசுவாங்க. ஜியோபடைசிங் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த ரிஸ்கில் வச்சிடுறது, ஒரு விஷயத்துக்கு ஒரு கேடு வரக்கூடிய ஒரு ரிஸ்கில் வச்சிடுறது தான் ஜியோபடைசிங். ஸோ ஃபேமிலி ஸ்டேட்டஸை வந்து ஜியோபடைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மூணாவது விஷயமா சொல்கிறாங்க. ஹேவிங் அ ஸ்பேஸ் வேர் தே மே பி வெல்கம்ட் அண்ட் லிசன் டு rather than judged will go a long way towards enabling them to share their experiences. ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் வேணும், ஒரு சூழல் வேணும். அவங்க வந்து ஒரு ஓப்பனாக வந்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், பாசிட்டிவான டிஃப்ரென்ஸை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. rather than ஜட்ஜ்னா என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா, ஜட்ஜ் பண்ணி நம்மளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியாது அந்த சுச்சுவேஷன் பற்றி. ஸோ அதான் இந்த டு ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறது இங்கே நெகட்டிவ் கான்டெக்ஸ்டில் இருக்குது. இட் இஸ் நாட் டு பி ஃபேர் ஆஸ் அ நார்மல் ஜுடிஷியல் ஜட்ஜ் வுட் பி. டு ஜட்ஜ் சம்ஒன் as a நான் ஜட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு எல்லா விஷயமுமே தெரியாமல் நான் வந்து ஒரு ப்ரெஜுடிஸ்க்கு வரேன், ஒரு புரிதல்ங்கிறத விட ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் முன்னாடியே எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், அது தட் இஸ் டு பி ஜட்ஜ்ட். ஸோ ஜட்ஜ் பண்ணாத மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு இங்கே ஆத்தர் சொல்கிறாரு. In a small part of rural Andhra Pradesh, researchers used posters, pictures and drums, and a short street play as an intervention technique to reduce mental health stigma. ஸோ ஒரு சின்ன ஆந்திர பிரதேஷில் இருக்க ஒரு ஊரில் வந்து ட்ரம்ஸு, கூத்து, தெருக்கூத்து, அந்த மாதிரி நிறையா மைம் அப்படிலாம் வச்சு அவங்க வந்து மென்டல் ஹெல்த் ஸ்டிக்மா, அதாவது மனநலத்துக்கு சுற்றி இருக்க மூட நம்பிக்கைலாம் எடுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாங்களாம். இன்டர்வென்ஷன் டெக்னிக் அப்படின்னா நடுவில் இன்டர்வீன் பண்ணி நடுவில் வந்து ஒரு விஷயத்தை இன்னும் மோசமாகாமல் தடுக்கிறது தான் இங்கே இன்டர்வென்ஷன். ஸோ இன்டர்வென்ஷன் டெக்னிக்காக பயன்படுத்தினாங்களா இந்த ஸ்ட்ரீட் பிளே, ட்ரம்ஸ் எல்லாமே. An actor portrayed a person's journey through mental health crises and setbacks before receiving support and showing hope, improvement and recovery. ஸோ அந்த ஸ்ட்ரீட் பிளேயில் என்ன நடந்துச்சா, ஒரு ஆக்டர் வந்து இந்த மாதிரி மனநல கஷ்டங்கள்லாம் எதிர்கொண்டு அப்புறமா அவருக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வர மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் பிளே பண்ணியிருக்காங்க. ஷோயிங் ஹோப், நம்பிக்கை, இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே காட்டுற மாதிரி. People assembled around the stage willing to talk about and discuss what they saw, and even 2 to 3 years after the event. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டேஜ் கிட்ட வந்து அவங்க பார்த்ததை பற்றி நிறைய பேசினாங்க. ஸோ ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு, அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஈவன் இது நடந்து முடிஞ்ச ஒரு 2-3 வருஷத்துக்கு கூட அதை பற்றி, அதுக்கு சார்ந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்களாம். இப்போ கொஷின்ஸ்க்கு போகலாம். வாட் இஸ் அ சென்ட்ரல் ஐடியா இன் த passage as conveyed by the author? மென்டல் ஹெல்த் இஸ் நாட் அன் ஆப்ஸ்டிக்கிள் ஃபார் சீக்கிங் கேர். ஸோ கண்டிப்பாக மென்டல் ஹெல்த் வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கிள் தான். நம்ம இதை பற்றி வெளியில் வந்தால் மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறத பற்றி ஆத்தர் பேசியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக வராது. மென்டல் ஹெல்த் இஸ் சம்வாட் ஆஃப் அன் ஆப்ஸ்டிக்கிள். மென்டல் ஹெல்த் இஸ் அ டொமெஸ்டிக் ஃபினாமினான். வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நடக்குமா? கிடையாது, வீட்டுக்கு வெளியிலையும் நிறையா நடக்கும். ஸோ இதுவும் வராது. இன் லோ இன்கம் கண்ட்ரீஸ் மென்டல் ஹெல்த் டஸ் நாட் ரிலீவ் த அடிக்வெட் அட்டென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது இன்கம் குறைவான இருக்க நாடுகளில் தேவையான அளவு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பேசேஜில் த்ரோத் பேசேஜ் பார்த்தோம். ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. Mental health issues have only arisen after the COVID-19 pandemic globally. COVID-19 பேண்டமிக் அப்புறம் தான் உலக ஃபுல்லாக இது பரவச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது கோவிடுக்கு அப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக வராது. சி தான் கரெக்டான ஆன்சர். As per the passage, which of the following approaches has been most effective, can be most effective to curb the issue of mental health? ஸோ பேசேஜ் வச்சு பார்த்தோன்னா இது எது வந்து சரியான அப்ரோச், இது எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறாங்க. மோஸ்ட் எஃபெக்டிவாக எது இருக்கும்? கர்ப் அப்படின்னா டு ரெடியூஸ், அதை வந்து சால்வ் பண்ணுறது. என்ன சால்வ் பண்ண? மனநல இஷ்யூவை, பிரச்சனையை. ஆப்ஷன் ஏ. மென்டல் ஹெல்த் கேன் ஒன்லி பி கர்ப்ட் வென் பீப்புள் ஸ்டாப் ஷேரிங் தேர் எமோஷன்ஸ் ஓப்பன்லி. ஸோ என்ன ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லுது? எல்லாரும் வந்து யாரும் இதை பற்றி யாருக்கிட்டையுமே பேசிக்காமல் இருந்தால் தான் சரி பண்ண முடியுமானா கிடையாது. எல்லாருமே பேசிக்கணும், அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம பேசேஜில் பார்த்தோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு சரியான ஆப்ஷனாக வராது. டு டெவலப் அ சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் அமங் பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் ஹெல்த் அண்ட் லெட் தம் ஹீல் கிராஜுவலி. ஸோ எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க கிராஜுவலாக ஹீல் பண்ண விட்டுறணும்.
கிராஜுவலான பொறுமையாக, ஓகேவா? ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். Experiences shared and discussed on a larger level is a major hindrance for better mental health conditions globally. நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, நான் அதை எப்படி எதிர்கொண்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த ஆப்ஷன் சொல்லுது. பட் இது வந்து நம்ம பேசேஜ் சொல்ல வர விஷயத்துக்கு எதிர்மறையாக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு ஆப்ஷனாக வராது. A person should not express his or her failures which enhances the mental health problems. இதுவும் என்ன சொல்லுது, அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு ஆப்ஷன் டி சொல்லுது. பட் நம்ம பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் பேசேஜோட நோக்கமே. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆப்ஷனாக வராது. நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். Question 3. Which of the following notions is expressed in the passage to enunciate the significance of the issue of mental health? Notion, significance. ஸோ ஃபஸ்ட் இந்த 3 வேர்ட்ஸுக்கு மீனிங் பார்த்துக்கலாம். நோஷன் அப்படின்னா எண்ணம், எனன்சியேட்னா எடுத்து காட்டுறது, ஓகேவா? அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் தான் முக்கியத்துவம். திருப்பி ஒரு தடவை கொஷின்ஸ் படிச்சுப்போம். Which of the following notions, எண்ணம், is expressed in the passage? பேசேஜில் கொடுத்துருக்காங்க டு enunciate, எதை எடுத்துக்காட்ட? The significance of the issue of mental health, அதாவது மனநல பிரச்சனையோட முக்கியத்துவம் எடுத்துக்காட்டுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பேசேஜில் அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, the issue of mental health has received the required recognition and deliberation during the COVID-19 pandemic. ஸோ மென்டல் ஹெல்த் மனநல பிரச்சனை வந்து தேவையான அளவு ரெக்கக்னிஷன், ஒரு விஷயமா பொருளாக எடுத்துக்கிட்டு டெலிபரேஷன் யோசிச்சு கவர்மெண்ட்ஸ்லாம் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து சொல்லவே இல்லை. எடுக்கணும், இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்குது, நம்ம எப்படிலாம் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ இது வராது. மென்டல் ஹெல்த் வில் பி ரெடியூஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி ஆஃப்டர் த COVID-19 பேண்டமிக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா மென்டல் ஹெல்த் வந்து இப்போ கோவிட் முன்னாடி இருந்துச்சு, கோவிடுக்கு அப்புறம் அதிகம் தான் இருக்குது. ஸோ கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் அது சரியாகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுவும் நம்மளுக்கு வராது. மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் வென் சோஷியல் ஐசோலேஷன் இன்க்ரீசஸ் கிடையாது. சோஷியல் ஐசோலேஷன் தான் மனநல குறைவு, அதாவது மென்டல் இல்னஸுக்கு ஒரு மேஜர் ரீசனாக நம்ம பேசேஜில் எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு வராது. பேசேஜுக்கு நேர் எதிர்மறையாக இருக்குது. மென்டல் ஹெல்த் இஸ் அன் illusory notion developed during the COVID-19 pandemic. ஸோ COVID-19 பேண்டமிக் அப்போது illusionary அப்படின்னா ஒரு காணல் நீர் மாதிரி, ஒரு கனவு, நம்ம செய்யப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து உண்மையே கிடையாது அப்படிங்கிறது illusionary அப்படிங்கிற மாதிரியான எண்ணம். ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸை ஸ்ட்ரென்தன் பண்ண, இது வந்து உண்மையே கிடையாது அப்படின்னா கிடையாது. இது மூணுமே எதிர்மறையாக இருக்குது. பிசிடி. இன்னொரு தடவை படிச்சுப்போம். The issue of mental health has received the required recognition and deliberation during the COVID-19 pandemic. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது சரியாக வராத மாதிரி இருந்தாலும் இன்னொரு தடவை படித்து பார்க்கும்போது மீதி 3 ஆப்ஷனுமே டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரீட் பிளேஸ் பற்றிலாம் வந்து பார்த்தோம் இல்லையா? COVID-19 பேண்டமிக் அப்புறம் எல்லாருமே இது ஒரு விஷயமா கருதுறாங்க, கவர்மெண்ட் வந்து சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு அந்த ஸ்ட்ரீட் பிளே ஆந்திரா பற்றிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஏ தான் நியரஸ்ட் டு த க்ளோஸ் ஆன்சர். நம்மளுக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சராக வரும். இன் லோ இன்கம் கண்ட்ரீஸ் ஒன் கேன் பி unwell and still play an active social and productive role somewhere, as there are many such roles to play within the family and in the society. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பகுதி எடுத்திருக்காங்க. இந்த பகுதியை பற்றி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அந்த கொஷனில். Which of the following conclusions can be drawn from the above statement? ஸோ இந்த பகுதியிலேருந்து நம்ம என்ன முடிவு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு கேள்வியில் கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, ஸ்டிக்மா ரேட்ஸ் இன் லோவர் இன்கம் கண்ட்ரீஸ் அண்ட் ஹையர் கம்பேர்ட் டு ஹையர் இன்கம் கண்ட்ரீஸ் கேட்டால் கிடையாது. லோவர் இன்கம் கண்ட்ரீஸில் தான் ஸ்டிக்மா கம்மியாக இருக்குது, அதை சூழ்ந்து இருக்க மூட நம்பிக்கைகளும் பிரச்சனைகளும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மென்டல் ஹெல்த்தை சுற்றி இருக்கிறது, ஓகேவா? ஸோ இது நம்ம பேசேஜுக்கு நேர் எதிர்மறையாக இருக்குது. Stigma rates in higher income countries may be more due to a pressure of performing and to excel. இது இந்த பகுதியிலேருந்து புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ எனக்கு மனநல குறைவாக இருந்தாலுமே நான் பங்கேற்கிற மாதிரி சில ரோல்ஸை வந்து என்னால் லோவர் இன்கம் கண்ட்ரீஸில் பண்ண முடியுது, ஓகேவா? ஆப்ஷன் டி, ஸ்டிக்மா ரேட்ஸ் இன் ஹையர் இன்கம் கண்ட்ரீஸ் மே பி மோர் டியூ டு அ ப்ரெஷர் ஆஃப் பர்ஃபார்மிங் அண்ட் டு எக்ஸல். ஸோ இந்த பகுதியை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மனநல குறைவு இருந்தாலுமே அதை தாண்டி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நிறைய ரோல்ஸ் வந்து இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு இங்கே எடுத்து காட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன விஷயம், ப்ரெஷர் டு பர்ஃபார்ம் அண்ட் எக்ஸல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு வந்து கன்ஃபார்மாக நான் எக்ஸல் பண்ணால் மட்டும்தான் அந்த ரோல் பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் மனம் சரியில்லைனாலுமே என்னால் பண்ண முடியாது
அப்படிங்கிற ரோல் வந்து கம்மியாக இருக்குது. ஹையர் இன்கம் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி கிடையாது, மனநல குறைவோடவே நான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரோல்ஸ் கிடையாது அப்படின்னு தான் பேசியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் சி, மென்டல் ஸ்டிக்மா இஸ் நாட் ரிலேட்டட் டு த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ மென்டல் ஸ்டிக்மாக்கும் கண்ட்ரியோட எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு இந்த பகுதியிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது நம்மளுக்கு வராது. ஆப்ஷன் டி, ஹையர் இன்கம் கண்ட்ரீஸ் ரிக்வயர் பீப்புள் டு பெர்ஃபார்ம் மல்டிபிள் ரோல்ஸ் அட் தேர் ஹோம். கிடையாது. இங்கே என்ன பேசியிருக்கோம், லோவர் இன்கம் கண்ட்ரீஸில் தான் ரோல்ஸ் அதிகமாக இருக்குது, மக்களுக்கு ப்ளே பண்ண பங்குகள் இருக்குது, பங்கேற்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுவுமே எதிர்மறையாக இருக்குது. நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சராக வரும். Which of the following weakens the author's idea of having a space where they may be welcomed and listened to rather than judged? ஸோ எது வந்து வலு குறைக்குது, எது தாக்குது, எதை தாக்குது? ஆத்தர் சொன்னார்ல, இந்த மாதிரி மக்கள் அவங்க பிரச்சனைகள்லாம் பற்றி பேசுறதுக்கு, மற்றவங்க ஜட்ஜ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணுறத தாக்குற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போம். பீப்புள் who tend to share their emotions tend to have mental peace and happiness. இப்போ நான் விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மன எலசாயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடம், எல்லாரும் கவனிக்கிற மாதிரியான ஒரு இடம் கிடைக்கிறது வந்து எனக்கு நல்லது தான். இது ஆத்தரோட ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுது, ஸ்ட்ரென்தன் பண்ணுது, வலுவாக்குது, தாக்கலை. ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக வராது. நம்ம எது தாக்குதுன்னு தான் பார்க்குறோம் இங்கே. ஆப்ஷன் பி, சொசைட்டல் ரோல் இஸ் மேசிவ் இன் எம்ப்ரேசிங் பீப்புள் ஃப்ரம் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் இல்னஸ். ஆப்ஷன் பி, சொசைட்டல் ரோல் இஸ் மேசிவ் இன் எம்ப்ரேசிங் பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் இல்னஸ். ஸோ சொசைட்டிலேயே வந்து ரொம்ப எல்லாரும் வெல்கம் பண்ணிடுறாங்க, சொசைட்டி வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப கிரேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, மென்டலி இல் பீப்புளை வந்து அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு இந்த ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ சொசைட்டிலேயே எனக்கு இடம் இருந்துச்சு, சொசைட்டியில் ரோலே இருந்துச்சுன்னா நான் ஏன் ஒரு இடத்துக்கு போய் பேசணும், பட் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா அப்படின்னு பார்ப்போம். மீதி அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஷேரிங் தர் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் பப்ளிக்லி இஸ் அ ப்ராக்டிஸ் விச் நீட்ஸ் டு பி ப்ரொமோட்டட். ஸோ மக்கள் வந்து இன்னொருத்தர் பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறத வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம், என்கரேஜ் பண்ணோம், ஊக்குவிக்கணும், அப்போ தான் பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு பார்த்தா இது வந்து இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு இடம் அந்த மாதிரி அவங்க பேசுறதுக்கு இருக்கிறது இடமாக தான் இருக்குது. ஸோ இது வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி, பட் பார்ப்போம். இட்ஸ் அ ஹியூமன் டெண்டன்சி டு ஃபார்ம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் அதர் பீப்புள் அண்ட் திஸ் பீங் அ ஹெல்த்தி ப்ராக்டிஸ் ஷுட் பி என்கரேஜ்ட் அட் அ லார்ஜ் ஸ்கேல். ஸோ ஜட்ஜ் பண்ணுறது, ஒருத்தரை பார்த்தே வந்து ஒரு முடிவுக்கு வர்றது வந்து சாதாரணம் தான், இது ஹியூமன் ப்ராக்டிஸ் தான், அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும், எல்லா இடத்துலையும் மக்களை பண்ண வைக்கணும் அப்படின்னா இது நம்ம ஆத்தருக்கு நேர் எதிர்மறையாக இருக்குது. ஆத்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து மட்டும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு ஃபுல்லாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, எதனால் ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியாது, அந்த மாதிரி பண்ணாமல், அந்த மாதிரி பார்த்தோன்னே ஒரு முடிவுக்கு வராமல் ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வேணும் மக்களுக்கு வந்து அவங்கள பிரச்சனைகளை வந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு தான் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து நேர் எதிர்மறையாக இருக்குது. இது உண்மையாக இருந்தால் வந்து அந்த மாதிரி ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தாக்கப்படும். ஸோ இது வந்து ஆத்தரோட அந்த ஆர்குமெண்ட்டை வீக்கெண்ட் பண்ணுது. டி தான் கரெக்டான ஆன்சராக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம்.